நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஆவணி மாத ராசி பலன். ஆவணி மாத ராசி பலன் 2024 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல ஆவணி மாதத்துக்கு உண்டான கிரகநிலைகளை பார்ப்போம். ஆவணி மாதம் செவ்வாய் குரு ராசிக்கு பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் ராசியான ரிஷப ராசியில் செவ்வாய் குரு சஞ்சரிச்சிட்ருக்காங்க. உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா மேஷராசி காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் ராசியான மேஷராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் சிம்ம ராசியில் இருக்காங்க. 6ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. சனி கும்பராசியில் வக்ர நிலையில் சொந்த வீட்டில் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. ராகு மீன ராசியில் சஞ்சரிச்சிட்ருக்காங்க, குருவோட வீட்டில் இருக்காங்க. இதுதான் ஆவணி மாதம் 1ஆம் தேதி கொண்டான கிரக நிலைகள். ஆவணி மாதம் பாருங்கள், 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரும். உங்களுக்கு புதன் வக்ரமாகி கடகராசிக்கு வந்துடுவாங்க. ஆவணி மாதம் 8ஆம் தேதி ஆகஸ்ட் 24ஆம் தேதி உங்களுக்கு சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். சுக்கிரன் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு கன்னி ராசிக்கு நீச்ச நிலையில் இருப்பார், கன்னி ராசிக்கு வந்துடுவார். ஆவணி மாதம் 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். செவ்வாய் மிதுன ராசிக்கு வந்துடுவாங்க, மிதுன ராசிக்கு செவ்வாய் வருவார். ஆவணி மாதம் 19ஆம் தேதி பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வரும். புதன் சிம்ம ராசிக்கு வந்துடுவார். சூரியன் புதனோட சேர்க்கை இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஆவணி மாதத்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், உங்கள் லைஃப் எப்படி மாறுமா மாறாதா, இல்லை அதே நிலைமையில் இருப்பீங்களா, எல்லாமே நம்ம அக்யூரேட்டாக தெளிவாக நம்ம பார்த்துடலாம். பொதுவாகவே நம்ம கோச்சார பலன்கிறது பார்த்திங்கன்னா சந்திரன் வச்சு பார்க்குறோம். சந்திரன் பேசிஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். சந்திரன்கிறது உடல்காரகன், மனோகாரகன் சந்திரன். லக்னம்ங்கிறது உயிர், சரிங்களா? லக்னம்ங்கிறது ஆன்மா, ராசிங்கிறது உடல். அதனால் நம்ம கோச்சாரத்தை சந்திரன் வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். அவங்க பிறப்பு ஜாதகம் லக்னத்தை வச்சு நம்ம பார்க்க முடியும், சரிங்களா? ராசிங்கிறது உடல், லக்னம்ங்கிறது உயிர். ராசிநாதன் ரொம்ப முக்கியங்க. எந்த ஒரு ஜாதகத்துலேயும் பாருங்கள், ராசிநாதன் நல்லா இருக்கணும். ராசிநாதன் நல்லா இருந்தால் தான் அவங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், மனம் தெளிவாக இருக்கும், குழப்பம் இல்லாமல் இருப்பாங்க, நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையோடு இருப்பாங்க. ராசிநாதன் கெட்டு போச்சுன்னா உடம்பு கெட்டு போயிடும், மனசு கெட்டு போயிடும், எல்லாமே கெட்டு போகும். ராசிநாதன் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கோச்சார கிரகநிலைகள், கோச்சார பலன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சந்திரனை வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஜாதகம் வேறு, கோச்சார பலன் வேறு, சரிங்களா? ஜனன ஜாதகம், ஒவ்வொரு தனி மனிதனோட ஜாதகம் ரொம்ப முக்கியம். நவகிரகங்கள், நவகிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. நவகிரகங்களோட தாக்கம் மனுஷனோட உடம்புல இயங்கிட்டு இருக்கும். அதுபடி தான் அவங்களோட லைஃப் போகும், அதுபடி தான் அவங்க தலையெழுத்து போகும். விதின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, என்ன கொடுப்பினு நான் பிறந்திருக்கேன், என்னோட தலையெழுத்து என்ன, என்னோட விதி எப்படி இருக்குது கேட்குறாங்க பார்த்தீங்களா, அது ஜாதகத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். கோச்சார கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு செட் ஆகும். கோச்சாரம் பார்த்திங்கன்னா எப்பவுமே 15% 20% பேசும். அவங்க சுய ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்த்திங்கன்னா அதுதான் அதிகப்படியாக 80% 85% பேசும், சரிங்களா? கோச்சார கிரக நிலைக்கு ஒரு சில பேருக்கு செட் ஆகும். நான் சொல்கிறதில் ஒரு சில பேருக்கு கரெக்டாக ஒத்து வரும், கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேருக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கலைங்க சார், நீங்கள் சொன்னது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எங்களுக்கு வேறு மாதிரி நடந்துகிட்ருக்கு, நல்லது சொல்கிறீங்க எனக்கு கெட்டது நடக்குது, அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான், சரிங்களா? தசாபுத்தி பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் சாதகம் என்ன பாதகம் என்ன, அவங்களுக்கு நடந்துகிட்ருக்கு, என்னென்ன நடந்துகிட்ருக்கு, லைஃப்பில் என்னென்ன போயிட்டுருக்கு, லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு, எல்லாமே அவங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும், சரிங்களா? உங்கள் ஜனன ஜாதகம், உங்கள் பிறப்பு ஜாதகம், பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்பிளேயில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீட்டெயிலாக துல்லியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்குது, உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக, சாதகமாக பாதகமானு எல்லாமே இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம், சரிங்களா? இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி மீன ராசி. காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் ராசியான மீனராசினியர்களுக்கு இந்த மாதம் ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். மீனராசினியர்கள் பாருங்கள், நல்ல ஒரு குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. என்ன காரணம்னா குருவினுடைய ராசி மீனராசி. நல்லா மீனராசிக்காரங்களும் நல்லவங்களாக இருப்பாங்க, யாருக்கு எந்த கெடுதல் பண்ண மாட்டாங்க. பிரச்சனை வந்துச்சுன்னா கூட அவங்க பாட்டுக்கு அவங்க எது போயிடுவாங்க. ஏன்னா கழுவுற மீன் நடுவுற மீன் சொல்லுவாங்க. ஏன்னா ராசி சின்னமே மீன் தான். பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவாங்க.
தேவையில்லாத பிரச்சனைகளை போய் மாற்றுறது, தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிறது, இதெல்லாமே உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது. நல்லவங்களாக இருப்பாங்க, அவங்க உண்டு அவங்க வேலைன்னு இருப்பாங்க. மீனராசினியர்கள் ஏமாளியாக இருப்பாங்க. ஆன்மீக குணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். சாமி நம்பிக்கை உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். மனசாட்சிப்படி நடப்பாங்க. இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வாங்க. ஏன்னா 12ஆம் இடம் காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் இடம் மீனராசி. அதனால் நல்ல குணம், நல்ல ஒரு மனசாட்சிப்படி நடக்கிறது, நேர்மையாக நடக்கிறது, இந்த மாதிரிலாம் மீனராசி நேர்கள்கிட்ட இருக்கும். அவரோட குணமே அதுதான். மீனராசி நேர்களே பார்த்திங்கன்னா நல்லவங்க தான். இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறது, நண்பர்களை சேர்த்து வச்சுக்கிறது, இதெல்லாமே இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? அவங்களோட குணம் என்னென்னா ஆன்மீக குணம் இருக்கும். சாமி நம்பிக்கை அதிகமாக, தெய்வ வழிபாடு பண்ணுவாங்க. சாமி நம்பிக்கை இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். அப்படியே நல்ல ஒரு கேரக்டராக இருப்பாங்க. நல்ல ஒரு குணாதிசயம் கொண்டவங்களாக இருப்பாங்க. மனசாட்சிப்படி இருப்பாங்க. அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க. நல்ல ஒரு ராசிங்க இந்த ராசி. மீனராசிங்கிறது ஒரு குருவுடைய ராசி. தனுசு ராசிக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் மீனராசி நேர்களும் கேரக்டர், அவங்களோட கேரக்டர் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ உங்கள் ராசிநாதன் குரு 3ஆம் இடத்துல இருக்கார். ராசியில் ராகு இருக்காங்க. ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துல கேது இருக்கார். அப்போ ராசிக்கு வந்து பாருங்கள் 3ஆம் இடத்துல குரு இருக்காங்க. செவ்வாய் குருமங்கள யோகம், நல்ல ஒரு யோகம் இந்த மாதம். சரிங்களா? உங்களுக்கு ஏன்னா செவ்வாய் வந்து பாருங்கள் குரு ஒரு சேர்க்கை இருக்கிறது கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த யோகம் வரும். கிட்டத்தட்ட அந்த ஆரம்ப 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு குரு செவ்வாயோட சேர்க்கை இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். அதுக்கப்புறம் செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. இப்போ ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. நீங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஆனால் வந்து தடங்களுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாமே நடக்குது, ஒரு சக்ஸஸ் ஆகுது. என்ன காரணம்னா 7.5 சனி, விரை சனி. ஏன்னா 12ல் சனி இருக்கார். விரயத்தை கொடுத்துட்ருக்காரு உங்களுக்கு. தேவையில்லாத விரயங்கள், தேவையில்லாத விரயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. மருத்துவ செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஒரு சில பேர் வீடு வாங்கியிருக்கீங்க, நிலம் வாங்கியிருக்கீங்க, வாகனம் வாங்கியிருக்கீங்க. இதெல்லாம் சுப விரயம். ஒரு சில பேர் அப்பா அம்மாவுக்கு செலவு பண்ணுறது, மருத்துவமனைக்கு போய் செலவு பண்ணுறது, உங்களுக்கே நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க. ஆக்சிடெண்ட்டாக இருக்குது. ஒரு சில பேர் விபத்து சந்திச்சிருக்கீங்க, மருத்துவமனைக்கு போய் செலவு பண்ணுறது. இல்லை தேவையில்லாத பாப விரயம்னு சொல்லுவாங்க. அதனால் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெருசாக முதலீடு போட்டு ஏமாந்துடாதீங்க. தொழில்களில் எதுவும் ஆரம்பிச்சிடாதீங்க. இருக்கிற வேலையை விட்டு வேறு வேலைக்கு போயிடாதீங்க. இருக்கிற ஆசைப்பட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இருக்கிறதுக்கு இது விட்டுட்டு வேலைக்கு போனீங்கன்னா இருக்கிற இதுவும் போயிடும் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள், வேலை வந்து நல்ல வேலை கிடச்சி அந்த வேலையை விட்டு அதிக சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு அந்த வேலையை விட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா சம்பளமே இல்லாமல் அவங்க வெறுமனா வீட்டில் இருக்காங்க. அதனால் இருக்கிற வேலையை மீனராசினியர்கள் விடவே கூடாது. சொந்த தொழில் வந்து ஆரம்பிச்சிட வேண்டாம். புதுசாக சொந்த தொழில் ஆரம்பிக்கிறேன், நான் மாமன் மச்ச பங்காளியோடு சேர்ந்து பண்ண போகிறேன், நண்பர்களோடு சேர்ந்து பண்ண போகிறேன், கூட்டாளியோடு சேர்ந்து பண்ண போகிறேன், அந்த மாதிரி சொந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்க யோசிச்சு பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்குங்க. ஏன்னா விரை சனி அவர் என்ன பண்ணுவார், கர்ம அமைப்புப்படி சனி வந்து விரைத்தை தாங்க கொடுப்பார். அது செலவு தான் கொடுப்பார் அவர். ஏன்னா கையில் மீனராசினியர்கள் கையில் காசே கிடையாது. ஏன்னா பணம் வருது உங்களுக்கு, அது எப்படி போகுது, எங்கே போய் கரையுதுன்னு உங்களுக்கே தெரியல. வரக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது உங்களுக்கு. சார் பணம் வருதுங்க சார், என்ன வரதும் போகிறதும் தெரியவே மாட்டேங்குது, கையில் சுத்தமாக பணம் நிற்க மாட்டேங்குது, கடன் தான் அதிகமாகுது, கிரெடிட் கார்டு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், நண்பர்களுக்காக உதவி பண்ண அவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து நாங்கள் மாட்டிக்கிட்டோம். இந்த மாதிரி தாங்க இருக்கீங்க மீனராசினியர்கள். அதனால் இந்த மாதம் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பாதீங்க. ஏன்னா ஆசைக்கு நம்பி மோசம் பண்ணுறது எல்லாமே ராகுவோட வேலை. ஆசை வரத்தை காமிச்சு மோசம் பண்ணுற வேலையெல்லாம் ராகுவோட வேலை. அந்த ராகு உங்கள் ராசியிலே இருக்கார். உங்கள் ராசியிலே ராகு இருக்கிறனால யாரோ உங்களை வந்து பார்த்திங்கன்னா கொக்கி போட ஆரம்பிப்பாங்க. உங்களை போட்டு உங்களை இது பண்ணி பெரிய இதில் கொண்டு போய் மாட்ட பார்ப்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரையும் நம்பாதீங்க. சரிங்களா? திருமணம் பண்ணலாமான்னு கேட்குறீங்க ஒரு சில பேர். இந்த மாதம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு கைக்கூடி வருங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல கேது இருந்தால் கூட உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறனால லவ் மேரேஜ், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த அமைப்பு, லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அந்த மாதம் காதல் திருமணம் நிறைவேறிடும். அதுக்குண்டான முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க இந்த மாதம். ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், அது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு. கடன் வாங்கக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு. கடன் வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். கடன் வாங்கிட்டு இருக்கீங்க, தேவை மீறி உங்களுக்கு செலவு வச்சுட்டு இருக்கு. உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான். அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சுப கடனாக தான் உங்களுக்கு இருக்கும். அந்த கடன் வந்து நல்ல எப்படி விரயம் பண்ணுறீங்களோ அதை மட்டும் பாருங்கள். சுப விரயமா பாப விரயமா அதை மட்டும் பார்த்துக்குங்க. சரிங்களா? ஆவணி மாதம் 8ஆம் தேதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்துடுறாரு. குருவோட பார்வையில் இருக்கார். இந்த மாதம் ஆவணி மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு கைக்கூடி வரும். ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பாருங்கள், வருமானம் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் நல்லாயிருக்கும். செலவும் இருக்கும், வருமானம் வரும். வரவுக்கு மீறி செலவு போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஆனால் இந்த மாதம் வரவும் வரும், செலவும் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? கரெக்டாக போகும் உங்களுக்கு. சரிங்களா? ஆவணி மாதம் 10ஆம் தேதியில் பாருங்கள், உங்களுக்கு செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வர இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் பணம் வர்றது, வெளியே கொடுத்த பணம் கைக்கு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு செலவு இருக்குங்க, பார்த்துக்குங்க. சரிங்களா? யாரையும் நம்பாமல் இருங்க. சொந்த தொழிலில் முதலீடு போடுறவங்க அளவுக்கு அதிகமாக முதலீடு பண்ண மாட்டாங்க. அளவான முதலீடு போட்டுக்குங்க.
சரிங்களா? பெரிய முதலீடு போட போகிற 1 லட்சம் போட்டு 10 லட்சம் எடுக்கிறேன் அந்த மாதிரிலாம் போட்டு ஏமாற வேண்டாம். அளவாக முதலீடு போட்டிங்கன்னா ஓரளவுக்கு பணம் வரும். அதுக்குண்டான செலவும் உங்களுக்கு வைக்க தான் செய்யும். ஏன்னா 12ஆம் இடத்துல சனி, அவர் விரைய சனியாக இருக்கிறனால அவர் கண்டிப்பாக விரயத்தை தான் கொடுப்பார். சரிங்களா? உங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான முயற்சி இதெல்லாமே சாதகமாக இருக்குங்க. அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதம் வேலை கிடச்சிரும். ஏன்னா 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். ஒரு சில பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். 7.5 சனியில் ஒரு சில பேருக்கு விரை சனியில் அரசாங்க வேலை கிடைச்சவங்களும் இருக்காங்க. அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். கவர்மெண்ட் மூலமாக சில நல்லது நடக்கிறது, அரசாங்கம் மூலமாக சில உதவி கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன், ஒரு சில பேருக்கு வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. ப்ரொமோஷன் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? 10ஆம் அதிபதி குரு 3ஆம் இடத்துல இருக்கார். ஒரு சில பேருக்கு வந்து பாருங்கள், சொந்த தொழில் மூலமாக சில யார் மூலமாக உதவி, சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, நஷ்டமாக போயிட்டுருக்கு. அடுத்தவங்களோட உதவி கிடைக்கும். அந்த சொந்த தொழில் கொஞ்சம் நல்ல ஒரு நிலைமை கொண்டு வர்றதுக்காக அடுத்தவங்க ஒரு சில பேர் உதவி செய்வாங்க, சப்போர்ட் செய்வாங்க. ஆனால் அடுத்தவங்களை நம்பி நீங்கள் பணத்தை முதலீடு போட்டு ஏமாறாதீங்க. அதில் தான் விஷயமே இருக்குது. சரிங்களா? மொத்தத்தில் சொல்லப்போனால் மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதம் திருமணம் கைக்கூடி வரும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், வேலையில் இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் புதுசாக வேலையை மாற்றிட வேண்டாம். சொந்த தொழில் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க கவனமாக இருங்க, ஆரம்பிச்சிடக்கூடாது. இருக்கிற தொழில் உங்களால் கண்டிப்பாக காப்பாற்ற முடியும். மற்றபடி வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைக்கூடி வரும். பணம் வரும் இந்த மாதம். சரிங்களா? பணம் வரும். அந்த பணம் வரவுக்கு உண்டான செலவும் கண்டிப்பாக அந்த மாதம் இருக்கும். அதனால் தேவையில்லாத விஷயங்களை முதலீடு போட்டு செலவு பண்ணி மாட்டிக்காதீங்க. அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி.